ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்களுடைய பூகி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அதாவது மக்களுக்கான கம்பெனியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிற கம்பெனி தான் நம்ம மை வித் ராஜ் கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனி மேல பல்வேறு விதமான சூழ்ச்சிகள்னாலயும், சதிகள்னாலயும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா பல மக்கள வாழ வச்ச நம்ம எம்டி சார் இன்னைக்கும் மிகப்பெரிய கஷ்டத்த சிறையில அனுபவிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் நாம மீண்டு வருவோம். மிக விரைவில் நம்ம எம்டி சார் ஜாமீன்ல வெளியே வருவாரு. வெளியே வந்ததுமே பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாரு. அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பா சோசியல் மீடியாக்கள்ல அதாவது யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு பேசக்கூடிய எந்த கருத்துக்களையுமே யாருமே சிறிதளவும் நம்பாதீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நான் மைவி திராஸ் மெம்பர்னோ இல்லை மைவி திராஸ் லீடர்னோ இல்லை மைவி திராஸ் கம்பெனி மேலே அக்கறை இருக்க ஒரு நபர்னோ சொல்லி உங்ககிட்ட அறிமுகமாகி நான் அட்வொகேட்டை பார்க்க போகிறேன் இல்லை அவரை மீட்டெடுக்க முயற்சிகளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிருங்க மக்களே. ஏன்னா தலைசிறந்த லீகல் டீம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம லீகல் டீம் மிக சரியான பாதையில் அனைத்து விதமான சூழ்ச்சிகளையுமே முறியடிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம எம்டி வெளியே வந்துடுவார். நம்ம எம்டி சார் எந்த மாதிரியான முடிவுகளை வச்சிருக்காரு அப்படிங்கிறத நேரடியாகவே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்குவார். மீண்டும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அதையும் மேற்கொள்வார். அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நிறுவனம் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக காத்திருங்கள் மக்களே. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம எம்டி சார் சீக்கிரம் வெளியே வந்துடுவார். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.